நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கேயும் சுற்றி ரங்கனை சேவி அப்படிங்கிறது ஒரு பழமொழி. எல்லா திவ்யதேச பெருமாளையும் சேவித்துவிட்டு, எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் யாத்திரை போய்விட்டு, எல்லா தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணின பிறகு ரங்கநாதரை சேவி அப்படிங்கிறதான் இந்த பழமொழிக்கு பொருள். ஏன் அப்படி சொல்லியிருக்கா? வேறு திவ்ய தேசங்கள் எல்லாம் போய்விட்டு ரங்கநாதரை சேவி, வேறு தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வா. என்ன காரணம் அப்படின்னுட்டா, இந்த ரங்கநாதரை நீ முதல் சேவித்து விட்டாயானால் உனக்கு வேறு ஒரு பெருமாளை பார்க்கணுங்கிற ஆசையே வராதாம். ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணினியானால் வேறு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகணும்னே தோணாதாம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி காவேரியில் நீ ஸ்நானம் பண்ணினியானால் உனக்கு வேறு ஒரு தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையே வராதாம். அதனாலே உனக்கு வேறு ஒரு திவ்ய தேசத்திலேயோ வேறு ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்டையோ அல்லது தீர்த்தத்திலேயோ ஆசை இருக்குமானால் அதெல்லாம் முடித்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வா அப்படிங்கிறது சொல்லியிருக்கான். அவ்வளவு அழகான பெருமாள் ரங்கநாதன், அவ்வளவு அழகான க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம், அவ்வளவு மகிமையுள்ள தீர்த்தம் சந்திர புஷ்கரணி காவேரி போன்ற தீர்த்தங்கள். பிரம்மாவனுடைய உலகத்தில் ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், தேவர்கள், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பார்ஷதர்கள் எல்லோரும் கூடி பகவானை பற்றி பேசி ஒரு சத்சங்கம் பண்ணினான். அந்த சத்சங்கத்தில் ஒவ்வொருத்தரும் தான் எப்படி பகவானை தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். ரிஷிகளோ சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லு. யோகீஸ்வரர்களோ ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாங்கள் அந்தர்யாமியாக தியானம் பண்ணுறோம்னு சொல்லு. வைகுண்ட பார்ஷதர்களோ விஷ்ணு பார்ஷதர்களோ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரமாசுதேவனை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம்னு சொல்லு. தேவர்களோ நாங்கள் பார்க்கடலில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கோம்னு சொல்லு. ஞானிகளும் எங்களுக்கு உலகம் முழுவதுமே வாசுதேவனாத்தான் தெரியறது, அப்படித்தான் நாங்கள் உபாசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல. பாகவதர்களோ நாங்கள் நாமசங்கீர்த்தனமும் பகவானுடைய இதிகாச புராணங்களையும் பாராயணம் பண்ணி பகவானை உபாசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. உடனே பிரம்மாவுடைய மனதில் ஒரு கேள்வி எழுந்தது, இது எதற்குமே பொருந்தாதவர்களுக்கு என்ன கதி? ஏன் அப்படின்னா, ஒரு மதம் அப்படின்னு இருந்தால் இன்னார் கரையேறலாம், நீ கரையேறலாம், நீ உனக்கு கிடையாது சுவாமி அண்ணன்ட்ட போ அப்படின்னு சொல்லிட்டோமானால் அது மதம் இல்லை. மதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதற்கும் லாயக்கில்லை, எதுவுமே அவனால் பண்ண முடியாது, அப்படி இருக்கிறவனுக்கும் ஒரு கதி உண்டு, ஒரு வழி உண்டு, அவனும் கரையேறுவதற்கு ஒரு வழி உண்டு அப்படின்னு இருந்தாதான் மதம். பெரிய யோகீஸ்வரர்கள் மாதிரி இருக்கிறவாளும் கரையேறலாம், எதற்கும் லாயக்கில்லாதவர்களும் கரையேறலாம். பெரிய ஞானிகளும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகலாம், ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவன் கூட பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகலாம். அதனால ஒரு பெருமாள் ஆலயம்னு இருந்தது அப்படின்னுட்டா எல்லாரையும் வா 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 அப்படின்னு கூப்பிட்டு பெருமாளுடைய கிருபையை அவர்களுக்கு வாங்கி தரணுமே தவிர, நீ தூர போ, அண்ணண்ட போ, நீ கிட்டக்க வராது அப்படின்னா அது தெய்வமும் இல்லை, அது கோவிலும் இல்லை. எல்லாரையும் இழுத்து பக்தி இல்லாதவனை கூட பிடிச்சி இழுத்து அவனுடைய தலையை பெருமாளுடைய திருவடியில் வச்சு அவனையும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாக்கணும். நிறையா கோவிலில் பெருமாளே ஆஹ்வான முத்திரைன்னு சொல்லுவான். ஆஹ்வான முத்திரைனா வான்னு கூப்பிடுறதுன்னு அர்த்தம். வா, நான் உனக்கு அபயம் தரேன், வா, பயப்படாது. இல்லையானால் இப்படி கையை காண்பிக்கிறார், வரதஹஸ்தம். உனக்கு ஏதாவது என்கிட்ட வேணுமா, நான் வரேன் தரேன், வா. உனக்கு ஈகமோ பரமோ ஏதாவது என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போய், என் தர்மமா, அர்த்தமா, காமமா, மோக்ஷமா, சதுர்விதமான புருஷார்த்தங்களையும் நான் உனக்கு தரேன், வா. இல்லை, நான் என் திருவடி இருக்கு பத்தியா, இதை பற்றிக்கோ,
அப்படி இல்லையா, தானஹஸ்தம், ஏதாவது தரியா எனக்கு, ஒரு துளசி எடுத்து என் கையில் தாயேன், இல்லைன்னா ஒரே ஒரு புஷ்பம், ஒரு உத்ரணி தீர்த்தம், இல்லைன்னா ஒரு பழம். சபரி தந்தாலே ஒரு பழம், அது மாதிரி ஒரு பழம் தரக்கூடாதா எனக்கு? இல்லை ஒரு புஷ்பத்தை எடுத்து, ஒரு பாரிஜாதமோ ஏதாவது ஒரு செண்பக புஷ்பமோ விருட்சையோ எடுத்து என் கையில் தரக்கூடாதா? பகவான் தானஹஸ்தம், அதுதான் கேட்கிறான் உங்ககிட்ட. இப்படி எம்பெருமான் ஒவ்வொரு கோவில்லையும் சேவை சாதிச்சு தன்னை வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வா வா, அந்த முகமே பெருமாளுடைய அர்ச்சாவதாரத்தில் பார்த்தா நாம் யாரும் பார்த்து அந்த பெருமாளை பயப்படவே வேண்டாம். அவ்வளவு பிரசன்னதையா சாந்தமாக சிரிச்சுண்டு அப்படி உதடு இது வரைக்கும் போய் ஒரு குமிழ் சிரிப்போட, கண்கள் அவ்வளவு அழகா, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு மனசில் சாந்தி வந்துடும், அபயம் கிடைச்சாச்சுன்னு தோணிடும், பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அப்படிதான் பெருமாள் திவ்ய தேசங்களிலே அர்ச்சாவதார திருமேனியிலே நீங்கள் எவ்வளவு திவ்ய தேசத்துக்கு போங்கோ, எந்த பெருமாளாவது நம்ம பார்த்து பயப்படுற மாதிரி இருக்காரா? சாந்தமாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார். அவருடைய முகத்தை பார்த்தாலே அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் தெரியறது. வான்னு கூப்பிடுறார், அபயம் தரார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். வரம் கொடுக்கக்கூடிய பெருமாளா வரதராஜனா இருக்கார், வெங்கடமுடையானா இருக்கார், ரங்கநாதனா இருக்கார். அதே மாதிரி பிரம்மலோகத்திலே பிரம்மா தன் உலகத்தில் நடந்த சத்சங்கத்தை பற்றி பெருமாளுக்கு சொன்ன உடனே பெருமாளை பார்த்து பிரம்மா கேட்கிறார். வழக்கமாக பார்க்கடலில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து போனால் இவர்கள் உடனே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவான், ராவணன் ரொம்ப ஹிம்சை பண்ணுறான், தேவரீர் அவதாரம் பண்ணணும். கம்சன் ரொம்ப ஹிம்சை பண்ணுறான், தேவரீர் அவதாரம் பண்ணணும். இல்லைனா ஹிரண்யகசிபு படுத்துகிற பாடு தாங்கலை, தேவரீர் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கு. இந்த தரம் இவர்கள் வித்தியாசமாக பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. இவர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து வந்தாலே அப்படி தானே கேட்பா. ஆனால் இந்த தரம் அவர்கள் என்ன கேட்கிறா அப்படின்னுட்டா, ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவர்களுக்கு கூட நீர் ஒரு அவதாரம் பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது என்ன அவதாரம் அப்படின்னு உடனே பெருமாள் தானே அதுக்கு உபாயம் சொல்லணும். பெருமாள் அங்கே அப்படியே ஷீராப்தியில் இருக்கிற பெருமாள் அப்படி மறைஞ்சார். அப்படியே தேவர்கள் எல்லாம் பிரம்மா அவர்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த பார்க்கடலுக்கு மேலே ஒரு 1000 கோடி சூரியன் உதித்தா மாதிரி தக 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 தகன்னு பொன்னிறமாக ஒரு ஒளி ஏற்படுறது. இது என்ன விசித்திரமாக இருக்கு. நாமெல்லாம் சாமானிய மனுஷர்கள் இது மாதிரி பார்த்தாலே ஆச்சரியப்படுவோம். தேவர்கள் ஆச்சரியப்பட மாட்டா, பிரம்மா ஆச்சரியப்பட மாட்டார். அந்த பிரம்மாவே பார்த்து பிரமிக்கிற மாதிரி, ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு 1000 கோடி சூரிய பிரகாசம் தக 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 தகன்னு ஆகாயத்தில் ஜொலிச்சது. ஜொலிச்சா பார்க்கடலில் அப்படியே ஏதோ அப்படி ஒரு பெரிய அலைகள் ஏற்படுறது, பார்க்கடலில் என்னவோ அப்படி சுழல்றது. என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா அந்த பார்க்கடலில் இருந்து அப்படி வெளியில் எழுந்து ஒன்று வருது. பார்த்தா பிரணவாகாரமான விமானம். ஓம். அந்த விமானத்தை அப்படி பார்த்தா மேலே தங்க கலசங்கள் தெரியறது. தங்க கலசங்களை பார்த்து இவர்கள் ஆச்சரியப்படுக்கும் பொழுது பார்த்தா அந்த தங்க கலசங்களுக்கு கீழே ரங்க விமானம் தெரியறது. அப்படியே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அந்த ரங்க விமானத்துக்கு எதிரில் வந்து கருட பகவான் அப்படியே தரிசனம் தரார். கருட பகவானை பார்த்த உடனே 2 பக்கங்கள்லையும் பார்த்தா துவாரபாலகர்களான ஜெய விஜயர்கள் தோன்றரா. இந்த ரங்க விமானம் எப்படி நிற்கிறதுன்னு பார்த்தா ஆதிவராக பெருமாள் வந்து இந்த ரங்க விமானத்தை தாங்கின்னு இருக்கார். இதை யார் இந்த ரங்க விமானத்தை பாதுகாக்கிறா அப்படின்னு பார்த்தா விஸ்வக்ஷனர் இந்த பக்கம் இருக்கார். வெளி மண்டபம், இந்த ரங்க விமானத்தினுடைய மண்டபத்தை பார்த்தா காயத்ரிக்கு 24 அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 24 அக்ஷரங்களும் 24 தூண்களாக அந்த ரங்க மண்டபத்தில் தோன்றுறது. ரங்க மண்டபத்தினுடைய உள்ள பார்த்தா துவயம்னு 2 மந்திரங்களும் 2 தூண்களா எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிண்டே இருக்கு. இந்த ரங்க விமானத்தை பார்த்து பிரம்மா, ஞானிகள், ரிஷிகள், தேவர்கள், விஷ்ணு பார்ஷதர்களே அப்படி சொக்கி போய் இது என்ன ஆச்சரியம், 1 கோடி சூரிய பிரகாசம் ஏற்பட்டது, ஏதோ இதில் ஒரு சலசலப்பு இந்த பார்க்கடலில் ஏற்பட்டது, பார்த்தா இப்படி ஒரு ஆச்சரியமான பிரணவாகாரமான பரவாசுதேவன் இருக்கக்கூடிய ரங்கநாதர் இப்படி இதிலேருந்து எழுந்தருளிருக்காரே அப்படின்னு பார்க்கிறா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது என்ன ஆச்சுனார், இந்த பக்கம் பார்க்கிறா, வடக்கு பக்கம்
அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வஜனங்களையும் மாயையில் தெல்லும் விஷ்ணு மாயை அப்படிங்கிற துர்க்கையானவள் அதனுடைய வலது பக்கத்தில் இருக்கா, வடக்கு பக்கத்தில். தெற்கு பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னா, விஷ்ணு பக்தி ஒருத்தர் பண்றார் அப்படின்னுட்டா அவருக்கு எந்த விக்னங்களும் வரக்கூடாது இல்லையா. அந்த விக்னங்களை போக்கக்கூடிய கஜானனர் அப்படிங்கிறவர் அதற்கு தெற்கு பக்கத்திலிருந்து விக்னங்கள் எல்லாம் விளக்குறார். அந்த ரங்க விமானத்தை மேலே பிரம்மா பார்க்கிறார். மேலே சித்தர்கள் நிற்கிறா, சாத்தியர்கள் நிற்கிறா, சனாதனமாய் இருக்கக்கூடிய விஷ்ணு பார்ஷதர்கள் நிற்கிறா. இவர்கள் எல்லாம் ரங்க விமானத்தை அப்படியே ஆகாசத்தில் இருந்துட்டே அந்த ரங்க விமானத்தை பாதுகாத்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா சக்கரம் கதை தரிச்ச விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் இந்த விமானத்துக்கு பக்கத்தில் இருந்து அதற்கு காவலாக இருக்கா. ரங்கநாதனுடைய கர்ப்ப கிரகம் அப்படின்னுட்டா அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது அதில் ஒரு பிரகாசம் உண்டாக வேண்டாம். 1000 தலையுடைய ஆதிசேஷன் இருக்கானே, அந்த ஆதிசேஷன் 1000 தலைகள் இருக்கக்கூடிய ரத்னங்களாலேயே ரங்கநாதனுடைய கர்ப்ப கிரகம் அவ்வளவு ஜோதியா இருக்கு. 1000 தலைகளுடைய அந்த சேஷத்தில் ரங்கநாதன் அப்படியே படுத்துண்டு சேவை சாதிச்சுண்டு அந்த தேவர்களுக்கெல்லாம் தரிசனம் தரான். எல்லாரும் அப்படியே இந்த ரங்கநாதனை பார்த்துன்னு இருக்கா. ரங்கநாதன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, பிரம்மா அப்படியே முதல்ல பார்க்கிறார். கமலாலீத கிங்கினி பூஷித கமல சரணம் பஜேகம் அப்படின்னு அப்படியே அந்த பாதத்தை பார்த்தா தேவர்களால் சேவிக்கப்படக்கூடிய பாத பத்மம் உடையவராக இருக்கார். பீதாம்பரதாரியா இருக்கார். பகவான் பத்மலோச்சனனா இருக்கான். திருவடிகளில் அவனுடைய மணிநூபுரம் இருக்கு. இடுப்புல கனக மேக்கலை இருக்கு. பத்மநாபனா இருக்கான். ஆசிரித பக்தர்களுக்கு வேண்டிய வரம் தரக்கூடிய கல்பகருஷமாகவும் காமதேனுவாகவும் இருக்கான். விசாலமான அவனுடைய மார்பில் கௌஸ்துபம் அணிஞ்சின்றிருக்கான். ஸ்ரீவத்சம் இருக்கு. உலகத்தில் சர்வஜனங்களுக்கும் புகலிடமா அவன் இருக்கான். வனமாலை அவனுடைய புஜத்தில் அழகா அலங்காரம் பண்ணின்றிருக்கு. தேவர்களுக்கும் வரம் தருபவரும் சிறந்தவருமான வேதாந்தத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கையை முழங்கால் வரைக்கும் அப்படி நீட்டிண்டு ஒரு கையை தலையணை போல கையில் மடக்கி வச்சுண்டு யோக நித்ரையில் இருக்கக்கூடிய பெருமாள், உலகத்துக்கெல்லாம் இவர் தான் ஆதிபுருஷர், ஜெகநாதர், மகரகுண்டலம், கனக கிரீடம் முதலிய சகல ஆபரணங்களும் தரிச்சுண்டு பிரசன்னமான சுந்தரமான முகமுடையவர் அவரே பக்தவத்சலனான பக்த ரக்ஷகரான ஸ்ரீமன் நாராயணனா பகவான் தரிசனம் கொடுக்கிறான். தேவர்களெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எடுத்து அவருடைய சரணத்தில் அப்படி பூஜை பண்ணுறான். பக்கத்தில் பாகவதர்கள்லாம் வந்திருக்கா இல்லையா, அந்த பாகவதர்கள்லாம் அப்படி பகவானை பாட ஆரம்பிக்கிறான். ஏன்னா எப்பொழுதும் பாகவதர்களுக்கு என்ன அப்படின்னுட்டா, யாரையா பகவானை பார்த்துட்டா அவர்களுக்கு பாடணும்னு தோணும். பகவானை பார்க்காத போதே பாடின்னு இருப்பா. இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சேவையை பார்த்த பிறகும் அவர்கள் பாடாமல் இருப்பாளா? அப்படியே தேவர்கள் எல்லாம் விக்கிச்சு நிற்கிறா. பிரம்மா பார்க்கிறார், புஷ்பங்கள் எடுக்கிறார். நாராயணா ஹரே மாம் பாஹி அப்படின்னு எல்லாரும் பாடுறா. எல்லாருக்கும் பாடுறதுக்கு ஆசை வந்துட்டு, நாராயணா ஹரே கோவிந்தா ஹரே மாம் பாஹி நளினாக்ஷ நளினாக்ஷ கேசவா முகுந்தா ஹரே மாம் பாஹி ஆலோல துளசி வனமாலா ஹரே மாம் பாஹி ஆலோல துளசி வனமாலா ஹரே மாம் பாஹி அவிரலங்கிருத பாலா ஹரே மாம் பாஹி நாராயணா ஹரே கோவிந்தா மாம் பாஹி நளினாக்ஷ நளினாக்ஷ கேசவ முகுந்தா ஹரே மாம் பாஹி அப்படின்னு பாடுறான். உடனே பகவான் அங்கே பிரத்யக்ஷமாறான், அவர்களோட பேசுகிறான். இவர்களெல்லாம் ஒரு அர்ச்சாவதாரத்துக்கு ஆசைப்பட்டு தானே வந்தா. அப்படி ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியா ராமாவதாரம் பண்ணிட்டு பகவான் வைகுண்டம் கிளம்பி போய்ட்றான். கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு பகவான் வைகுண்டம் கிளம்பி போய்ட்றான். நிருசிம்மாவதாரம் பண்ணிட்டு பகவான் கிளம்பி போய்ட்றான். ஒரு அர்ச்சாவதாரத்தில் இருந்தால் என்றைக்கும் பூமியிலிருந்து எல்லா ஜனங்களுக்கும் காலத்துக்கும் அவனை சேவித்து பலவிதத்திலையும் அவனோட ஈடுபட்டு அவர்களும் பரகதி அடையலாம் இல்லையா? பகவான் எப்படி இருக்கான்னார், பகவானுக்கு விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. விஷ்ணு அப்படின்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர். அவர் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவருக்கு விஷ்ணு அப்படின்னு பேர். அந்த விஷ்ணு தான் ரங்கநாதன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காண்பித்தார் இல்லையா? ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நின்று சப்த சமுத்திரங்கள், சப்த தீபங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ தேவதைகள், தேவர்கள் எல்லாம் தனக்குள்ள அடக்கம்னு காண்பிச்சார் இல்லையா? அது மாதிரி பலி சக்கரவர்த்தினிட்ட யாச்சகம் வாங்க வந்து 3 அடி மண்ணை அவன் கொடுத்த உடனே, தீர்த்தத்தை விட்ட உடனே ஆகாயத்துக்கும் பூமிக்குமா நின்று பூமியை 1 அடி, ஆகாயத்தை 1 அடி அளந்தார் இல்லையா? அதனாலே அந்த விஷ்ணுக்கு விராட் புருஷன் அப்படிங்கிறது பேர். உலகம் முழுக்க அவனே வியாபிச்சிருக்கிறதுனால ஜீவகோடிகள் அத்தனை பேருக்கும் என்ன பெயர்? ஒரு பெயர் அப்படின்னா நாரம்னு பேர். எல்லா ஜீவன்களுக்கும் நாரம்னு பேர். உயிருள்ள எல்லா பொருட்களுக்கும் நாரம்னு பேர். அயனம் அப்படின்னா கதி. சர்வ ஜீவராசிகளுக்கும் ஒரே ஒரு கதியா அவன் இருக்கிறதுனாலே நாரம் அயனம் அப்படிங்கிறத சேர்ந்து அவனுக்கு நாராயணன் அப்படின்னு பேரு. உலகம் முழுக்க என்னன்னா, நம்ம 2 பொருள் இருக்கிறதா சொல்றோம் இல்லையா? பகவான்னு ஒன்று, உலகம்னு ஒன்று. இல்லை, உலகமே இல்லையா, பகவான் தான் இருக்கான். இப்படி ஒருத்தர் ஆற்று மணலில் நடந்து போகிறார். நல்ல வெயில். அந்த வெயிலில் போகும்பொழுது அங்கே பார்த்தா என்னவோ வெள்ளி மாதிரி இருந்தது. எடுத்தார், கிளிஞ்சல். வெள்ளியாக இருந்தது. இவர் எடுத்த உடனே கிளிஞ்சலாக மாறிடுதா? இல்லை, அது கிளிஞ்சல் தான் இருந்தது, வெள்ளி மாதிரி தெரிஞ்சது. இப்படிதானே உண்மை. காரில் போகும்பொழுது ரொம்ப தூரம் பார்த்தா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டக்க போனால் தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி மாதிரி தெரிஞ்சதேனார். தோற்றம், காணல் நீர் தண்ணியாக இருந்தது. நம்ம கிட்டக்க போன உடனே போயிடுத்தா. அது மாதிரி 2 பொருள் இல்லை, ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. உலகம் முழுக்க அவன் ஒருத்தனே இருக்கான். அவன் தான் இந்த உலகத்தை மறைச்சுன்னு இருக்கான். அவனை நாம் தெரிஞ்சுக்கல. பிரபஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். ஞானிகள் பிரபஞ்சத்தை பார்க்கல, அவனை பார்க்கிறா. உலகம் முழுக்க அவன் ஒருத்தனே வியாபிச்சிருக்கிறதுனாலே அவனுக்கு வாசுதேவன்னு பேர். உலகம் அவனால் மூடப்பட்டிருக்கு. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்தா அவன் தான் பரத்வம், பரம்பொருள். அவனுக்கு பரவாசுதேவன் அப்படிங்கிறது பேர். அந்த பரவாசுதேவனும் தேவர்களுக்கு கொஞ்சம் சுலபமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கடல்னு சொல்லக்கூடிய ஷீராப்தியில் சேவை சாதிக்கிறானே, அதற்கு வியூகம் அப்படின்னு பேர். அந்த வியூகத்தில் கூட அவனை போய் சேவிக்க முடியலை அப்படின்னுட்டா பகவான் என்ன பண்ணுறான்? எப்படியாவது ஜனங்களை கரையேத்தனம்ங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறதுனாலே ராமன், கிருஷ்ணன் போன்ற அவதாரங்களை உலகத்தில் பண்ணுறான். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னுட்டா, அன்றைக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அசுரனை அழிக்கிறதா நம்ம நினச்சிக்க கூடாது. இப்பேற்பட்ட உலகத்தை ஒருத்தன் படைச்சிருக்கான். இவ்வளவு கோள்கள், இவ்வளவு நட்சத்திரங்கள், இவ்வளவு சமுத்திரங்கள், இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய அவனுக்கு ராவணனும் கம்சனும் அவனுடைய சிருஷ்டியில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கொசு மாதிரி. அவர்களை அழிக்கிறதுக்காக பகவான் கீழே இறங்கி பிறந்து வரணுமா? அது அவசியம் இல்லை. சங்கல்பத்தினாலேயே அழிக்க முடியும். இன்றைக்கும் ராமாயணம்ங்கிற கதையை சொன்னால் எல்லாரும் கேட்கிறா இல்லையா? பாகவதத்தை படிக்கிறா இல்லையா? கதை கேட்கிறா இல்லையா? தன்னுடைய கதைகளை உலகத்தில் ஸ்தாபித்து தன்னை பற்றி அவர்களுக்கு சிந்தனை, தியானம், கீர்த்தனம் இதை கொடுத்து அவர்களை கரையேற்றுறதுக்கு தான் பகவான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணினான். அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களும் கூட ராமாவதார காலத்தில், கிருஷ்ணாவதார காலத்தில் நம்மளை பார்த்திருப்பான். அதற்கு பிறகு வந்திருக்கிறவா நம்மளை பார்த்திருக்க மாட்டாளேங்கிற பரம கருணையினாலே பகவான் அர்ச்சாவதார திருமேனி. இன்றைக்கு கோவில்கள் எல்லாம், திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவை சாதிக்கிறானே, அந்த அர்ச்சாவதார திருமேனியை பகவான் எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறான். அப்படிதான் ரங்க விமானத்தில் ரங்கசாயியா பகவான் தேவர்களுக்கு சேவை சாதித்தான்.